வெல்கம் ஃபோக்ஸ். நாஸ்டாக் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நாஸ்டாக் ஆல் டைம் ஐஸ் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லி புல்லிஷாக தான் இருக்குது. நம்ம இந்த 15 மினிட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண சேல்ஸ் இப்போ நடந்திருக்கு பாருங்க. இந்த 4 ஹவர் ஃபேராலி கேப்ஸ் தான் நம்ம ஊரில் வந்து பார்த்தோம். ஐ மீன் 4 ஹவருக்குள்ளே இருக்கக்கூடிய அது 1 ஹவர் ரீஃபைன்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? டெப்த்தாக இந்த ஓபியுமே நான் சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு டியூஸ்டே மேனிபுலேஷன் ஆன கேண்டில் தான் நம்மளுக்கு ஓபியாக இருக்குது. அங்கே வந்துட்டுலாம் போனால் எனக்கு நல்லா இருக்கும்னு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஹெச்ஆர் மார்க்கெட். ஆக்சுவலாக அங்கே தான் வந்துட்டு போயிருக்கணும். பட் நேற்று டேரக்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்தது மார்க்கெட்டில். ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2 கேண்டில் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் இந்த ஃபால் பாருங்கள், இது வந்து அரௌண்டு கரெக்டாக இவ்வளோ பெரிய ஃபால் நடந்தது பிஎம் செஷனில். ஓகே, அங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல். இப்போ நான் எதிர்பார்க்கறது அதே தான், சேம். இங்கே எப்படி மார்க்கெட் பொறுமையாக ஹெச்ஆர் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ எல்லாரும் கவர் ஆச்சோ, அதே தான் இப்போ ஒரு செல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தென் பை. ஸோ இப்போ நம்மளுக்கு செல்லை பிடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இல்லை செல்லை விட்டுட்டு இங்கேருந்து பை பிடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான் சேல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா 290 ஹேண்டில்ஸ், நியர்லி 1% ஆஃப் த நாஸ்டாக். சேம் செட்டப் தான், பெருசாக அதுவும் எஸ்எம்டிஸ் இல்லை. ஒன் டே டைம் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் வந்தாலுமே அதே தான் இருக்குது. மார்க்கெட்டும் ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நான் பைஸ் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறது. சரி, மார்க்கெட் இருக்கிறதும் ஒரு ரேஞ்ச். எஸ்டர்டே கேண்டலோட ஹைஸை தான் போய் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம டியூவல் இன்னும் பர்ஃபெக்டாக அங்கே தான் வச்சுருக்கோம். தென் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் பிடிஆர்எஸ் எதுவும் கிடையாது. நேற்று தொட்ட பிடிஆரே தான் இப்போ மார்க்கெட் இப்போவும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இதுதான் ஆல் டைம் ஐஸ். அந்த ஆல் டைம் ஐஸ் தான் நம்மளோட எய்ம். தென் எஸ்எம்டி மேக்ஸிமம் இல்லை, பார்த்துட்டேன். இனிமேல் எஸ்எம்டிஸ் கிடையாது. பட் ஆர்டர் ஃப்ளோ பக்காவாக இருக்குது மார்க்கெட்டில். ஆர்டர் ஃப்ளோ மீன்ஸ் இது என்வாக் வித் வீக்லி ஓப்பனிங் கேப் தான் என்வாக்னு சொல்லுவோம். அங்கே ஒரு ஃபேராலி கேப் மாதிரியும் இருக்குது. அங்கே தான் ரியாக்ட் ஆகிட்டு இந்த ஒரு 1 ஹவர் ஃபேராலி கேப் நீங்கள் தொட்டுட்டு இப்போதைக்கு மேலே மார்க்கெட் போய் நிற்குது. ஆனால் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஹெச்ஆராக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் யோசனை. இல்லைனா நான் ஈஸியாக இங்கே இருக்கிறது ஓபின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறேன் இந்த கேண்டில். ஓகே, ஏஷியன் கேண்டில் அது கரெக்டாக 20 இருக்குது பார்த்தீங்களா? பட் இப்போ கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் 15 மினிட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபால், ஐ மீன் ஒரு ரீட்ரேஸ் அண்ட் பைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டுடே. நல்ல ஒரு ரீட்ரேஸ் அண்ட் பைஸ் தான். மார்க்கெட் ஓப்பன் ஈக்குவலாக தான், ஆவரேஜாக தான் இருக்குது. என்விடியா கேப் அப், ஆப்பிள் டவுனில் இருக்குல்ல எஸ்பி மார்க்கெட். கூகுள் அப்பில் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆவரேஜாக இருக்குது. மெட்டாவும் ஆவரேஜாக இருக்குது. அமேசான் ஆவரேஜாக இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேம் ப்ரைஸில் ஓப்பன் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. பெருசாக மார்க்கெட் ஒரு கேப் டவுன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ரீட்ரேஸ் ஆகிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு செட்டப். Get ready. 9 seconds to go. Started. இங்கே எங்கேயுமே பைஸ் எடுக்கிற அளவு பீரியட்ஸ் கிடையாது. நல்லா பாருங்கள். சும்மா 15 மினிட் பொறுமையாக ஹையரில் வச்சிருந்தாலுமே ஒரு ரீட்ரேஸ் அண்ட் சென்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்ப்போம். இல்லையா மார்க்கெட் எல்லாம் நடக்குதுன்றதை பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றினா மாற்றிப்போம். நோ ப்ராப்ளம். நான் இங்கே ஃபுல்லாக பார்க்கறதுல இப்போதைக்கு சஸ்டெயின் ஆகிறது இந்த ஃபெராலி கேப் தான். மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. திருப்பி இங்கே ஒரு ஃபெராலி கேப், அவ்வளோதான். ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாரும் இருக்குது. எல்லாருமே ஹெச்ஆர்
நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், வந்துட்டு இங்கே வந்து போதான்னு எதிர்பார்க்கலாம். இதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நேற்று மேலே டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்லாம் போச்சுன்னா மேலே வெறுப்பாகும். இப்படிதான் கைஸ் போயிட்டு இருக்கு. டேரக்ட் எக்ஸ்பான்ஷன், ப்ரீவியஸ் டே ஹைஸ். பாருங்க 855 ஐஸே எடுத்தாச்சு. 850 ஐஸ் எங்கே மேலே இருக்கு. நம்மளுக்கு தேவையான பை மூமெண்ட்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த கில் ஜோன் நடந்து முடிச்சுட்டா என்ன பண்ணுறது. ஆக்சுவலி இந்த பைஸை நம்ம நல்லா கேப்சர் பண்ணலாம். நேற்று நைட்டு நடந்த செல்ஸ் எல்லாமே நல்ல செல்ஸ். பிஎம் நியூயார்க் செஷன் நேற்று நைட்டு. கன்சிடர் தி செல் எஸ்எம்டி. நல்லா பாருங்க, 855 ஐஸ் வந்து இஎஸ்ல ஸ்வீப் ஆகவே இல்லை. 1 minute எம்என்கியூவில் ஸ்வீப் ஆகியிருக்கு ஐஸ். நான் செல்ஸில் இருக்கிறதுக்கான ரீசன், மார்க்கெட்டில் லிக்விடிட்டி பிஎஸ்எல்ஸ் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. கலெக்ட் ஆக போகுதுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் மூவ்மெண்ட். ஒரு 200 ஹேண்டில்ஸ் போகும். போகும்போது நம்மளுக்கு எதனா புரியாத மாதிரி டவுட்டாக இருந்ததுன்னா மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒரு வாரமாக தான் பண்ணிருக்கானுங்க எக்ஸ் பேட்டர்ன். ஒன்று இவர் செல்லில் இருப்பார், இல்லை இவர் பையில் இருப்பார் ஃபஸ்ட்டு 50 minutes, இல்லை இவர் செல்லில் இருப்பார் அவர் பையில் இருப்பார். ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு 50 minutes அப்படியே இருக்க வேண்டியது. அதிலே ஒரு எஸ்எம்டி ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மேக்ரோஸ் வரும்போது கொடுத்துரும் நன்றி. அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், பிஎஸ்எல்ஸு எங்கேயும் மேலேன்னு இருக்குது பைஸில். நோ ஐடியா கைஸ், நோ ஐடியா. கம்முன்னு உட்காந்துருக்கலாம், வெயிட் பண்ண ட்ரேட் பொறுமையாக இருக்கலாம். எக்ஸ்பெக்டிங் த செல் மூமெண்ட். பை ஆகிறதா இருந்தாலுமே இங்கேருந்து டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் பை ஆகும்போது ரொம்ப கஷ்டம் ட்ரேட் எடுத்து. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிஎஸ்எல் கூட கரெக்டாக ஆகுது டிஸ்கவுண்ட் போகாமல் எப்படி நம்ம பைஸ் போகிறது. பிஎஸ்எல்ஸ் மார்க்கெட் நகரணும்னா ஒரு எஸ்எஸ்எல் எடுத்தால் தான் பிஎஸ்எல் நகரும். டுடே வி ஹேவ் கோல்டு பியூட்டிஃபுல் பைஸ். 2 வாட்டி பைஸ் எல்லாமே ஓபி, பக்கா ஓபி இந்த ஹேண்டில். ஆக்சுவலாக அது 1 hourல வந்து மார்க்கெட்டு ஸ்வீப் அடிச்சுட்டு ஒரு ஃபேராலி கப் வந்து கிரியேட் ஆனது. இந்த ஸ்டார்ட் லோவர் லோ, இன்னும் லோவரில் ஸ்டார்ட் ஆகல. அதை நான் சொல்கிறேனே, கன்ஃபார்மாக மார்க்கெட் செல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரெடி. எஸ்எம்டியோ வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு ஒரு லோவரில் ஃபார்மேஷன் கொடுத்து ஃபேராலி கப் கொடுத்தா தான் உள்ள என்ட்ரு ஆகும்.
கொஞ்சம் பையஸ் என்ட்ரி பிளான் பண்ணுவானுங்க. சி 830 லோ ஸ்வீப்டு பை எஸ், 830 லோ நாட் ஸ்வீப்டு பை MNQ, ஹையர் லோவில் இருக்குது. பட் இங்கே எவ்வளோ நேரம் நம்ம அனலைஸ் பண்ணுறது மேட்டரே கிடையாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் PDRA ஃபார் த பைஸ் இல்லவே இல்லை. அப்போ செல்ஸுக்கு இருக்கான்னு கேட்டால் செல்ஸுக்கு வந்தால் இல்லை. ஏன்னா நம்ம HTFல ரீட்ரேஸ்மெண்ட் தானே பண்ண போகிறோம். சம்டைம்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்க்கு PDRS கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காதுன்ற டைம்ஸில் நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபஸ்ட்டு ப்ரீமியமில் இருக்கேன், SMT இருக்கா, இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து BSL எடுத்தாச்சு. ஸோ அப்போ SSL போகணும். எனக்கு லோவர் லோ வேணும், ஒரு ஃபேராலி கேப் வேணுன்றாங்க. ஸ்டில் மார்க்கெட் சஸ்டைனிங் திஸ் லோஸ். ஒரு லோவர் லோ வைக்கணும். இங்கே அதே கேண்டில் பாருங்கள், 830 லோ ஸ்வீப் பண்ணியாச்சு. எஸ், MNQ இன்னும் ஸ்வீப் ஆகலை, ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே 830 லோ எடுக்கல, இங்கே எடுத்துருக்கு. இங்கே வந்து 730 ஐஸ் எடுக்கல, இங்கே 730 ஐஸ் எடுத்தாச்சு. ஸோ டபுள் சைடு எஸ்எஃப்டில் மார்க்கெட் இப்போ சுற்றிட்டு இருக்கு. வெயிட் பண்ணாங்க, ஸ்மாக்லஸ் வரட்டும். நான் சீரியஸ்லி இந்த பை ஃபேராலி அப்படிலாம் எடுக்க போகிறதே கிடையாது. ஓகே, இங்கே வந்து இவ்வளோ ப்ரீமியமில் வந்து நான் எப்படி பைஸ் எடுக்கிறது? SMTலாம் இருக்குது, நீங்கள் இதை கம்பேர் பண்ண SMT தான் பைக்கு. ஃபேராலிக்கு அப்படியே சஸ்டைன் ஆகிறாங்க. 830 லோ ஆல்ரெடி ஸ்வீப் பண்ண லோ தான். ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே பையில் நல்லா தான் போயிருக்கு, நான் பார்த்தா தெரியுது. பட் நம்ம பைஸ் இன்ட்ரெஸ்டடாக இல்லையே. எனக்கு இங்கேருந்து பைஸ் அப்படியே போகன்றதுக்கு பெருசாக ஹோப் இல்லை. எடுத்தால் ரிஸ்கி ட்ரேட், இந்த ஃபேராலி கேப்பில் எடுத்தால் ரிஸ்கி ட்ரேட். ஆமாம், ஃபேராலி கேப்பே கிரியேட் ஆகும் கீழே வந்துட்டுருக்கானு. கைஸ், என்னோட என்ட்ரி மாடல் ஃபேராலி கேப்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் எஃப்இஜி சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பிபிஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் எஃப்இஜிஸ் தான் என்ட்ரி மாடலாக யூஸ் பண்ணுவேன். இதனால தான் அங்கே போக வேணான்னு சொன்னது ஃபார் த பைஸ். இன்வெஷன் இருக்குது, இந்த இன்வெஷன் மட்டும் தான் இருக்குது. பட் நான் எதிர்பார்க்குறது இன்வெஷன்ஸ் இல்லை.
ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரெண்டும் பைஸ் 15 மினிட் ரெண்டும் வந்து கான்ட்ராரியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, மேக்ரோஸ் ஆகிடும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மேக்ரோஸ் ஆகிடும் நமக்கு வந்து எதுனா என்ட்ரிஸ் புதுசாக அக்வயர் ஆகிறதுக்கு. இதே பாருங்கள், 440 லோஸ்னால் ஸ்வெப்ட் ஆகிடுச்சு. இங்கே ஜஸ்ட் 830 ஸ்வெப்ட் ஆகலை. பை சைட்லேயும் சஸ்டெயின் பண்ணுறானுங்க, செல் சைட்லேயும் சஸ்டெயின் பண்ணுறானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது டெஃபி. பாருங்க, இந்த 430 தான் சொல்லலாம். 430 ஷோ 430 ஹையர்லோ, நெஃப்டி ஹையர்லோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர் 15 மினிட் இது ரியாக்ட் ஆகுது. இது இல்லாமல் இந்த ஓபி உள்ளார மார்க்கெட் இருக்குது. இப்படிதான் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுக்கிறது, பைஸ் போகணும்னா இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் எங்கே அது திருப்பி நமக்கு ஒரு பீரியட் ஏதாவது டேப் ஆகணுமே. பார்த்ததெல்லாம் ஓகே, பட் பீரியட் டேப் ஆகல. இந்த இடத்துல நம்ம பைஸ் போயிருந்தாலோ இல்லை இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி செல்ஸ் போயிருந்தாலும் எஸ்எல் வாங்கியிருப்போம். அது ரெண்டுமே வந்து நம்ம பண்ணாமல் பர்ஃபெக்டாக அவாய்ட் தான் பண்ணிட்டோம். இப்போ இந்த எஸ்எம்டி கண்டுபிடிச்சாச்சு 15 மினிட்ல மார்க் பண்ணிவிட்டு. இந்த 830 கம்பேர் பண்ணுங்கள். 830லேருந்து கரண்ட் ப்ரைஸ்னால் கூட உங்களுக்கு லோ வரணும். அட் த சேம் டைம் இங்கே 830லேருந்து கரண்ட் ப்ரைஸ்னால் உங்களுக்கு ஹையர் லோ. எஸ்எம்டியுமே பக்கா ஏஎம்டி மாடல் தான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட். இப்போ இந்த வேறு மேனிபுலேஷன் பண்ணிச்சு. ஆனால் நமக்கு ஒரு எஃப்இஜி, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, எதுவுமே பிடிஆர்வே டேப் ஆகல. ப்ரீவியஸ் டே ஐ ரீச். இங்கே ப்ரீவியஸ் டே எங்கேயோ இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே 845 மார்க்கெட் நகரில் ப்ரீவியஸ் டே எடுத்துக்கலாம். நான் மார்க் பண்ணுறேன். நம்ம இங்கே எடுக்கிறோம்லாம் சொல்லலை. நான் வெயிட் பண்ணுங்கள், மேக்ரோ ஸ்டார்ட் ஆக போகுது. $127 இங்கே அப்படின்னா 2 ஹவர் வர மாதிரி இருக்கு. ஓகே,
கிளியர் கட் மேனிபுலேஷன்ஸ் எப்பவுமே மேக்ரோஸில் நடக்குங்க. அதனால தான் வெயிட் பண்ணுறது இவ்வளோ நேரம் ட்ரேட்ஸ் எடுக்காமல். இப்போ இன்கேஸ் இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து எதனா ஆச்சுன்னா, ஐ மீன் இப்போது ப்ரீவியஸ் டே கலெக்டட், இஎஸில் ப்ரீவியஸ் டே கலெக்ட் ஆகலை. அட் த சேம் டைம் இருக்கிறதுலே ப்ரீமியம் இதுதான் நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸில். அங்கே போயிட்டு நான் பைஸ் பார்க்குறேன். இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது எனக்கு பற்றி நீங்கள் வந்து பை ட்ரேட் போகணுன்னு ஐடியாவே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். 9:30 என்ன இருக்குது? ஆனால் அரை மணி நேரமாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 9:30 மார்க்கெட் இங்கேயே தான் இருக்குது. இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு புரிஞ்சிக்காமல் ட்ரேட்னு போயிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம இப்போ முடிஞ்ச பிறகு எவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறாங்க ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம லைவில் எவ்வளோ நேரம் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலி ஏன் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன்னா, நல்லா மேலே போச்சா ஒரு லிக்விடிட்டி சேர்ந்து நடுவில் இல்லையா, ஸோ அந்த ஸ்விட்ச் நம்ம டேரெக்டாக உள்ளே வரும்போது என்னோட ஸ்டாப் தான் அதோடைய ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்ஏ. எனக்கு எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிஎஸ்எல்ஸ் மார்க்கெட் போயிடும். அந்த எஸ்எஸ்எல்ன்றது வந்து என்னோட ஸ்டாப்பாக இருக்கக்கூடாது, எஸ்எல்லாக இருக்கக்கூடாது. அதனால தான் இதில் இந்த எக்ஸிட் ஐட்டம், ஐ மீன் எக்ஸிட் ஐட்டம் மீன்ஸ் இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்காமல் விட்டுட்டோன்ற வேண்டான்ட்டு. நம்பிக்கை வந்து 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும். மார்க்கெட் ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே எஸ்எம்பி எதுவும் நம்ம பார்க்க முடியாது. 845 to 945, again here 845 to 945. கண்டிப்பாக மார்க்கெட்டே ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டிங் செல்ஸ். உனக்கு வேறு இந்த ஒரு ரிவர்சல் கேண்டில் வச்சிடறானுங்க. செல்ஸ் ஃப்ரம் ஹியர் அரௌண்ட் 40 மீன்ஸ் 40 into 20 உங்களுக்கு 800. ஒரு எம்என்கியூ $8 கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு $250 இருந்தால் தான் 3 எம்என்கியூ எடுக்க முடியும் உங்களால். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து மார்க்கெட் செல் தான் ஆகணும். ஓகே, ஸோ மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ட்ரி பாயிண்ட் ஹை 25,000, 25,085.50. மீட்டு செல்லு. ஆஹா, இந்த மாதிரிலாம் போட்டக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், எஸ்எல்ஏ வைக்கல. உங்களுக்கு டிபி வைக்கலாம் கூட பரவாயில்ல, எஸ்எல் நான் வச்சே ஆகும். சும்மா அப்படி அர்ஜென்ட்டுக்கு விழுத்து விட்டுருங்க, ஃபஸ்ட்டு போட்டுருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். This is our SL, this is our TP. You see money stops. தாராளமாக இது வரைக்கும் ஸ்டாப்ஸ் இருக்கலாம். ஓகே கைஸ், போயிட்டு ரீச் ஆகிட்டு வரதான் பார்ப்போம்.
ஜட்ரணி இஎஸ் என்ன பண்ணு, இஎஸ் அங்கே தான் இருக்கா? இங்கேயும் லேவுட் வச்சிடலாம். இப்போன்னு பார்த்தா அங்கே பிடிச்சே இருக்கலாம். இன்ட்ரி ட்ரிகர் ஆகட்டும். 15 5 ஓகே. நம்ம 8:30 வருது. ஜஸ்ட் சார்ட் மட்டும் வேணும். எஸ் என்னன்னா இதெல்லாம் இங்கேயும் ஓடட்டும். ஒரு ஏஎம்டி மாதிரி இருக்குது பார்க்க. தென் ஓகே, ப்ரீவியஸ் டே ஹையராக ஸ்வீப் ஆகிருக்கு. எடுத்துகிட்டு செல் ஆகணும். நல்லா அக்ரெசிவாக பை ஆகுது. Come on, it's a macro entry. Nice trade. கைஸ் கன்சிஸ்டன்சி இருக்குன்னா அவங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ஃபண்டிங் ட்ரிக்ஸ் 50K வால்யூவேஷன் $1000 மேலே பெர் டே தாண்டாதீங்க. ப்ளூ கார்டிங் 50K வால்யூவேஷன் 1200 மேலே பெர் டே தாண்டாதீங்க. ஆஹா, நல்லா தானே வந்துட்டு இருந்தது. எதுக்கு இந்த மாதிரி வந்து இஎஸ் புஷ் இஎஸ் ஒரு லோவரில் வரணும்னு வேண்டிக்கோங்க. நமக்கு எம்என்கியூ லோவரில் வச்சோம். கேண்டில் ரிஜெக்ஷனே ஆகக்கூடாது, அப்படியே வேணும். எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுத்துட்டா செல்லுனா ஒரு லோ பைஸ்னா ஒரு ஹையர் ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டே வேறு. நம்ம ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவன் சரிப்பட்டு வர மாட்டானா?
பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த 15 மினிட் கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் ஆகும். நல்ல விக் ரிஜெக்ஷன் ஆகிற இருக்குது. அது இன்னும் 15 நிமிஷம். இந்த கேண்டில் க்ளோஸு 15 மினிட் கேண்டில் க்ளோஸு ரெண்டும் ஒன்று. AM ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில்வர் புல்லட் டைமிங் தான் ஃபாலோ ஆகுது. கீழே விக்காக வைக்கக்கூடாது கைஸ், மேலே விக்காக வைக்கலாம். பை ரிஜெக்ஷன்ஸ் ஆகலாம், செல் ரிஜெக்ஷன்ஸ் ஆகக்கூடாது. 15 வரை படுமோசமாக முடிஞ்சிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சமாக இறங்கி முடிச்சிருக்காங்க. NQ-க்குன்னா 3 கேண்டில் போகும் இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு. எவ்வளோ ஹேண்டில்ஸ்? கம்மி தான் நினைக்கிறேன் இந்த ஹேண்டில்ஸு. 100 ஹேண்டில்ஸ் ரேட் தான். ஈஸி ஈஸி ஈஸி, கமான். 100 ஹேண்டில்ஸ்லாம் எனக்கு ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி கன்சிடரேட் ஆகாமல் இருந்தால் போதும். கன்சிடரேட் ஆச்சுன்னா 60 ஹேண்டில் கூட போகாது. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இங்கே தான் கைஸ் இருக்குது. 9:30 இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதே இடத்துல தான் இருக்குது, இன்னும் தாண்டல. சேஃபாக என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறவங்க இப்போ க்ளோஸ் பண்ணிப்பாங்க, இல்லை பி போனால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக பி போய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிரோஜனமே கிடையாது. ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போதான் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகுது 5 மினிட்ல. ஏன்னா பாடி க்ளோஸ் வருதா? இஎஸ்மே நிறைய லிக்விட் ஃபார்ம் ஆகிட்டே இருப்பாங்க. எக்கச்சக்கமாக எங்கள் ஃபார்மிங்கில் தான் இருக்குது. கைஸ் ஒரு லோவர் லோ மேக் ஆக மாட்டேங்குது கைஸ். ஈஸி லோவர் லோ. எப்படி புஷ் பண்ணுறாங்க மேக்ரோட நகரில், அதுதான் வெறுப்பாகுது. ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில் எவ்வளோ நல்லா போச்சு, நேற்று போச்சு, நேற்று போச்சு. இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. மேக்ரோ 10:03 ஆகுது. மேக்ரோவில் டேப்லாம் ஆயிடுச்சு பக்காவா. எம்எஸ்எஸ்ஸே மேக்ரோவில் தானே கொடுத்தா நம்மளுக்கு. கரெக்டாக 50 கொடுத்துட்டு போய் டேப்லாம் அது எல்லாமே ஓகே. பட் மொமெண்டம் டேப் ஆன உடனே இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த லோ கூட இன்னும் தாண்டல வார்க்கு. உன்னால முடியும், நல்லா பண்ணு. நைஸ், இன்ட்ரெஸ்டிங். இஎஸ் வச்சாதான் இங்கே இறங்குமா. இது
டக்குன்னு மாற்றுறானுங்க. இஎஸ்ல வேறு ஃபுல்லாக லோ எடுத்துச்சா. ஆமாம், 950 லோ எடுத்துச்சு, 950 லோ இல்லை. இது எஸ்எம்டி ஆகும், கீழே வரல. எஸ்எம்டி ஆகாது, நம்பிக்கை தான், பார்க்கலாம். வேணும்னா திருப்பி $500 ஓடி ஒரு 1 hour வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ இது எதுவும் க்ளோஸ் ஆகுதுல்ல, இப்போ ஃபேர் வேலி கேட்பாங்க, ஃபார்ம் ஆகாது. இதுதான் நான் கன்சல்டேஷன் ஆனாலே வெயிட் பண்ணுறேன். பொறுமையாக ஹெச்ஆர் ஃபால் கூட ஈஸி, கன்சாலிடேஷன்னா மேலே எடுத்துட்டு போங்க. Guys, enough for the day. Close. I'm closing the entry. சும்மா பார்ப்போம் ரீச் ஆகுதா இல்லையான்னு. பட் அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு ரெண்டுமே லோவரில் வைக்கணும். இந்த 950 இருக்குது பார்த்தீங்கன்னா, 950 வந்து ஸ்வீப் பண்ண எம்கியூ. இஎஸ் வந்து 950 ஸ்வீப் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். திருப்பி போய் பிடிஆர் ரீச் ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம். ஐ மீன் டிவி கவலைப்படக்கூடாது, அதுக்கெலாம் கவலைப்படக்கூடாது. ஏஷியன் லோஸ் எங்கேயோ இருக்குது. காஸ்ட்லிஸ்ட் மிஸ்டேக்கா? Moving towards our target. So 1 hour உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நேரம் 1 hour ஏரியாவுக்கு வருது. இன்னைக்கு 1 hour கூட க்ளோஸ் பண்ணல. இன்னைக்கு பண்ணது ப்ராஃபிட்டே கிடையாது, ரொம்ப சின்னது. ஸோ மாதிரி வெறும் $105 தான் ப்ராஃபிட். நமக்குன்னு பார்த்து 2 நாளாக மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது. மண்டே டியூஸ்டே இந்த மார்க்கெட்டே வேறு கைஸ். வெனஸ்டே டர்ஸ்டே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்ரோஸ் கன்சல்டேஷன் ஆகிடுச்சா, இப்போ நம்ம செகண்ட் மேக்ரோஸ் வரையும் உட்காந்து பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டேட்டாவும் எதுவும் இல்லை. இது மட்டும் ஹிட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, டிபி செகண்ட் மேக்ரோஸ் எதுவும் இருக்காது. இந்த மூமெண்ட் நடந்துச்சுன்னா ஒரு 100 டைம்ஸ் நடந்துச்சுன்னா செகண்ட் மேக்ரோஸ் விட்டு போயிடலாம், பெருசாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. எதுவுமே பண்ணாமல் இப்படியே சுற்றிட்டு இருந்தோம்னா செகண்ட் மேக்ரோஸ் நம்ம உட்காந்து பார்த்தே ஆகும்.
ஷேர்ஸ் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு எல்லாமே அப்படிங்களா. 9:30 டெஸ்லாவில் ஒன்றுமே இல்லை. கேப் அப்பு என்விடியா ஒன்றும் இல்லை. கேப் டவுன் ஆப்பிள். கூகுள் தான் பயங்கரமாக வருது. கூகுள் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் அந்த ஸ்டாக்ஸ் அப்பா இருக்கு. ஓகே ஆனால் என்கியூ கொஞ்சம் இறங்கவே இல்லையா இன்னும். ஆமாம் மேக்ஸிமம் எல்லாமே அப்பில் தான் இருக்கு. அப்பு ப்ளஸ் கன்சல்டேஷன் அது ரெண்டு தான் நடக்குது. அதனால தான் இங்கேயும் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, நாஸ்டாக்ல இந்த 7 கம்பெனி தான் ஒரு 50 to 54% வெயிட்டேஜ் வச்சுருக்காங்க. நமக்கு இந்த ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ்லாம் சொல்லுவோம்ல இந்தியாவில் நிஃப்டி 50 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டாக சும்மா பார்க்கலாம். போட்டு ஜாலியாக போகுது, டெய்லி பைட் ரேட். ஜியோவும் நல்ல ட்ரேட் தான். நீங்கள் எடுத்து இந்த ஹோல்ட் பண்ணால் செம்ம ட்ரேட் இருக்குது. என்எஸ்டி கன்ஃபார்மாக பேரிஷாக தான் இருக்கணும். ஏன்னா ரேட் கட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் வேறு அவங்க ரேட் கட் பண்ணுறதுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு ஆஸ் அ ஃபண்டமெண்டல் டேட்டாவா. ஆஹா நல்ல ட்ரேடு. நம்ம ட்ரேட் உள்ள இருக்குமோ இல்லையோ நம்ம செட்டப் ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஒரு சந்தோஷம். வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். நல்லா ரீச் ஆயிருக்கும். என்கியூக்கு போயிட்டு 1 hourலாம் சொல்ல வச்சுட்டானுங்க. என்கியூலாம் அசால்ட்டாக 3 hour 4 hour ரீச் ஆகிற பிளான். இதுதான் பாடி க்ளோஸ், இந்த மாதிரி இருக்கணும். லோவர் லோவே இதான ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு லோவர் லோ என்கியூவில். அதுவும் பழைய லோவர் லோக்கு லோவர் லோ இல்லை. இப்போ இங்கே நின்றுட்டு இருந்த கன்சல்டேஷனுக்கு இது லோவர் லோவில் தான். பட் ஏதோ லோவர் லோன் கிரியேட் ஆகிருக்கு. டூவாரிட்டாக இருக்குது. குயிக்காக இருக்குது. நான் ஹெச்ஆர் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் பொறுமையாக இறங்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் எப்படி இருந்துச்சு மார்க்கெட்? இதுக்கே இங்கே பாருங்களேன், இதுவே ஹெச்ஆர் தான். அப்போ இங்கே எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே இவ்வளோ இருக்குது. ஏன் நீ மூவ் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னே தெரில. ஷேர்ஸ்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது. சம் ஷேர்ஸ் கன்சல்டேட்டட் அண்ட் செல்ஸ் அண்ட் கன்சல்டேட் ஹோல்டில் இருக்குது. ஒரு சிலது நல்ல கேப் அப் ப்ளஸ் கன்சல்டேட்டில் இருக்குது. ஆனால் செல் சைட் ஆகிற மாதிரி. ஆனால் அதை எக்ஸிபிஷன்ஸும் சரி அப்டேட் ஆகலை, காமிக்கணும்.
கனெக்ட் ஆக மாட்டேங்குது. வேறு காமிக்காதுங்க, அவர் பாவம் என்ட்ரி வச்சுக்கலாம் பக்காவாக காமிக்காது. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா, நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்களா இல்லையா? அந்த பொசிஷன்ஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. தென் அடிக்கடி லாக் அவுட் ஆகிடும். மல்டிபிள் இன்னைக்கு கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் அவுட் கேட்டாங்க, அப்புறம் ரிசால்வ் சொன்னீங்க முருகன் சார். டேப் வந்து மல்டிபிள் டேப்பில் கனெக்ட் பண்ணக்கூடாது, அதுதான் உங்களுக்கு ஆன இஷ்யூ. இப்போ நான் யூஸ் பண்ணுற இவ்வளோ டேப்பில் இந்த ஒரே ஒரு டேப்பில் தான் ட்ரேட் கட்டுன்ற நேம் நீங்கள் கீழே பார்க்கணும். என்னோட கர்சரை ஃபாலோ பண்ணுங்க, கர்சர் பாருங்கள். இதில் மட்டும் தான் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவே நான் ட்ரேட் பண்ணி முடிச்சு லாக் அவுட் பண்ணுவேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நான் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் நான் ட்ரேட் கிட்டே கனெக்ட் பண்ணுவேன். அது கனெக்டே பண்ண மாட்டேன். மிச்சம் எந்த டேப்லேயும் அது இருக்காது, எல்லாத்துலேயுமே லாக் அவுட்டில் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு டேப்பில் தான் இருக்கும். எல்லாத்துலேயும் வெறும் ட்ரேடிங் பேனல் தான் இருக்கும் பாருங்கள். ட்ரேடுனே காமிக்காது, ட்ரேடர் கட்டுன்ற பேரும் வராது. கனெக்ட் ஆனால் ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ண சொல்லும், ஏன்னா ஒரு டேப்பை தான் ஆனில் வைக்க சொல்லும். இன்கேஸ் நம்ம உள்ள ட்ரேட்ல இருந்தோம்னா இவ்வளோ தூரம் வந்து திரும்பி போகிறது ஒரு 1 hour புக் பண்ணியிருக்கோம். 1 hourனா எனக்கு $500 புக் ஆகிருக்கும். நான் இப்போ $100 தான் புக் பண்ணேன். ஒரு அக்கௌண்ட் ஆஃப் $500, 10 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். 50K சொல்கிறேன் நான். ஓகே, அப்போ $1000 அது வந்து உங்களுக்கு 100 கீழே வந்துருக்கணும். நம்ம சும்மா 500 ஒரு 5 அக்கௌண்ட்டு 10 அக்கௌண்ட்னா யோசிங்க. அதுதான் ஃபியூச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன். எஃபெக்ட்ஸில் இல்லை. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மண்டே அண்ட் டியூஸ்டே மிஸ் பண்ணது நம்ம தப்பு. ஏன்னா 2 நாளுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நேற்று உங்களுக்கே தெரியும், சேல்ஸ் கொடுத்துட்டு பைஸில் ஒன்றுமே நம்ம அப்படியே போச்சு. இன்னைக்கும் மோசம்தான், ரொம்ப சூப்பர் ட்ரேட்லாம் சொல்ல முடியாது. again be it both the side buyers and sellers வச்சு வாங்கியிருக்கோம் மார்க்கெட். ஏற்றுமே நம்ம செல் எடுத்து இந்த இடத்துல நிறைய பேர் பை எடுத்து ட்ராப் ஆகிருக்காங்க. ஆக்சுவலாக அது பைஸ் எடுத்து தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, அது பைக்கும் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அந்த 4 hour தொடணுன்ற எய்ம்லேயே இருந்தோம். ஆனாலும் உள்ளே போய் ட்ராப்பில் மாட்டல. எக்ஸாக்ட்லி நான் சொல்கிறது இந்த இடம். ஏன்னா இப்போ எஸ்எம்டி பைஸ் எடுக்கும் கிரியேட் ஆச்சு. இதை பார்த்தா நிஜமாக எடுக்க தான் தோணும். ஏன்னா இந்த ஸ்வீப் வேறையா பக்காவா, ஸோ ட்ரேட் எடுத்துடலாம் தான் தோணும். ஆனால் நம்ம அங்கே தான் இந்த சார்ட்டை இப்படியே வியூ பண்ணாமல் லெஃப்ட் சைடில் போய் பார்க்கணும். இங்கே எடுத்துக்கலாம் ஓகே தான், நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கேயும் லிக்விடிட்டி பெண்டிங்கில் இருக்குது, இங்கேயும் லிக்விடிட்டி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் நீங்கள் எஸ்எம்டி பார்த்தும் ப்ரோஜனம் இல்லை. வித்தவுட் த கீ லெவல் எஸ்எம்டி இஸ் நத்திங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பிடிஆர்ஏ மேட்ரிக்ஸ்னால் பிடிஆர்எஸை பற்றி சொல்கிறேன், அதுதான் பேர் சொல்லுவாங்க, பிடிஆர்ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்வாங்க. அதில் ஐஎன் லோவே ஒரு பிடிஆர்ஏ தான். ஓபி பிபி எஃப்இஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸே ஒரு பிடிஆர்எஸ் தான். டெப்த்தாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ண புரியும். நான் அதை பற்றி எதுவும் செஷன்ஸ் பெருசாக நம்ம எடுக்கல, பார்த்ததில்லை. பிகாஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிங்கன்னா தான் அதை நம்ம அடுத்தது பார்க்க முடியும். அது எனக்குமே வந்து ரொம்ப டெப்த்தாக டீச் பண்ண வராது. எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது, பட் டீச் பண்ணுற அளவுக்கு நான் என்ன ரெடி ஆகலை. மிச்சபடி உங்களுக்கு அதான் சிம்பிளாக நான் சொல்லிடுவேன். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோலாம் பாருங்கள், அதுக்கான பவர் அதிகம், அந்த லிக்விடிட்டிக்கு வந்து பவர் அதிகம். ஓகே, தென் செஷன் ஐஸ் அண்ட் லோஸ் கூட பார்க்கலாம். ஏஷியன் செஷனோட ஐஸ் அண்ட் லோஸ், லண்டனோட ஐஸ் அண்ட் லோஸ், இதெல்லாம் எஃப்எக்ஸை காட்டிலும் என்கியூவில் நல்லா வேலை செய்யும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், அந்த என்ட்ரியில் வந்து எப்போவுமே ஒரு லோவர் லோ இல்லை ஹையர் லோ ஏன்னா மேக் ஆகணும். ஓகே, மேக் ஆகாமல் இருந்தால் வேஸ்ட்டு. செகண்டரி மல்டிபிள் டச்சஸ் இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் மார்க்கெட் அங்கே ஃபுல்லாக கன்சல்டேஷன்லேயே சுற்றிட்டு இருக்குன்னா அந்த மல்டிபிள் டச்சஸில் ஸ்வீப்பே இல்லாமல் அது பாட்டுக்கும் திருப்பி ஒரு ஈக்குவலாவோ மாறும்போது உங்களுக்கு எஸ்எல் அடிக்கும்.
அதனால் மல்டிபிள் டச்சஸ் இருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு லோ செல் ட்ரேடு இல்லை ஹையர் ஹை ஒரு பை ட்ரேடு கொடுக்கணும்னா வெளியே வந்துடுங்க வேஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபாலோ ஆன் ஆகிறதுக்கு எஃபிஜியும் இருக்கணும். அந்த எஃபிஜியும் இல்லைன்னா நீங்கள் உள்ளே இருக்கிறது வேஸ்ட். அதுக்கு அடுத்தது என்னோட க்ரைட்டீரியா அப்படின்னா, நம்ம டிபின்னு செட் பண்ணுவோம். அந்த டிபி ஹிட் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லையா 1 hour எப்போவுமே நான் எடுத்த ரிஸ்க் எனக்கு கிடச்சிடணும் ப்ராஃபிட்டாக. அப்படியே இல்லைனா நான் பிலாம் விட மாட்டேன். நார்மலாகவே இருக்கிற ப்ராஃபிட்டை அப்போதைக்கு புக் பண்ணுறோம். இன்னைக்கு கூட புக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 300 200 ஓடிட்டு இருந்தது. நான் அதை பார்க்கல, புக் பண்ணால் 500 பண்ணுவோம், இல்லைனா பி கிட்ட போது எடுத்துருவோம்னு சொல்லிட்டு. பட் அங்கேருந்து திருப்பி வந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா மேபி ஒரு 500 புக் பண்ணியிருப்பேன். அது வந்து எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ திருப்பி இங்கே வந்தது, வரவன் அப்படியே போயிருந்தா என்ன பண்ணுறது? இட் டிபெண்ட்ஸ் அந்த சுச்சுவேஷன், அவங்களுடைய மைண்ட் செட்டு, எமோஷன்ஸ், அதை பொறுத்து. நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது 100% சொல்கிறேன், இந்த ஒரு செட்டப் நீங்கள் நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா போட்டு பார்த்துட்டு 1.7 சம்திங் ரீச் ஆயிருக்கு, நான் உள்ளே இருந்தேன்னா 1 hourல க்ளோஸ் பண்ணுறேன், இப்படி தான் எல்லாரும் அசால்ட்டாக சொல்கிறோம். ஆனால் உள்ளே நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் தெரியும் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஓகே, பேப்பர் ட்ரேடிங் பேக் டெஸ்டிங்கிறது வேறு, லைவ்ன்றது வேறு. அதுக்கு நிறைய பேர் வந்து உடனே பேக் டெஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே லைவில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரீசனே நீங்கள் அங்கே பேக் டெஸ்ட்டில் போய் இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்ததுனால தான். ஓகேங்களா? டெக்னிக்கலுக்கு வந்து பேக் டெஸ்டிங் தேவை தான். எமோஷ்னல் கண்ட்ரோல், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். அது எல்லாத்தையும் பேக் டெஸ்டிங் கொடுக்காது. ஓகே, இப்போ இந்த ட்ரேடை போய் நான் ஜேர்னல் பண்ணி வைக்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நோஷனில் ஜேர்னல் பண்ணணும், நான் அதுதான் பண்ணுறேன். நம்ம நோஷன் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்றதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஏருக்கு மார்க்கெட் என்ன பண்ணல, இது இந்த அளவு ஃபாலோ ஆகி ஒரு கேனல் கொடுத்த அளவுக்கு கூட அது கொடுக்கல. பீனியரிஸ் இல்லை கைஸ், இது 1 hours, இங்கேயும் 1 hour இருக்கும். 8 o'clock ஸ்வீப் பண்ணியிருக்கு. இங்கே லண்டன் லோ ஸ்வீப் 3 o'clockனா அது லண்டனோட 2 தான் லண்டனு சொல்கிறான். சில்வர் புல்லட் லோ 3 ஸ்வீப், இங்கே 3லேருந்து 10 வரையும் மேலே இருக்குது. ஸோ அப்போ பைஸுக்கு தான் மார்க்கெட் ஈவன் வித்தவுட் த பீரியரே லிக்விடிட்டி வச்சு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 10 o'clock தான் லோ. ஸோ அப்போ 4 hours வந்து ஓஹெச்எல்சியாக முடிஞ்சிருக்கு. ஆஹா, ஓகே, பார்த்தீங்களா? நானே வேஸ்ட்டு. 22 நிமிஷத்துக்கு கழிச்சு நான் வந்து பார்க்குறேன். 10 மணிக்கு நான் பார்த்துருக்கணும் இங்கே ஒரு ஃபேராடி காப்பிக்குன்னு சொல்லிட்டு. டன் ஃபஸ்ட்டு கைஸ், ரொம்ப ரொம்ப லேட் அனலைசிஸ் இங்கேயே இருக்குது. இப்போ பார்க்கலாம். இப்போ புரியுது, இப்போ தான் புரியுது. 4 hour ஃபேராடி கேப் மார்க்கெட் ரீச் பண்ணிவிட்டு கிளம்பிடுச்சு. இது மாதிரி நம்மளுக்கு இல்லை வேணாம். ஓகே, ஏஎம்டி இங்கே வருமா? இஎஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்கேஸ் இங்கே வந்தா 37 அரௌண்ட் 45 கிட்ட வருது ஸ்ட்ரக்சர்லோ. ஓகே, ஈஸியாக போகிறது 2 hourலாம். ஓகே, பார்க்கலாம் இங்கே வருது இல்லைன்னு. 5 மினிட்ல இப்போ தான்
மினி ஃபேரலிகா 33 செகண்ட் முடிஞ்சிடும். 5 மினிட்ல ஃபேரலிகா போய் முடிஞ்சிடும். 15 மினிட் இப்போ ஓகே. இப்போ நிம்மதியாக இருக்குது. 15 மினிட் ரிவர்ஸில் ஆகுது. நான் பை ட்ரெண்டிங் மாதிரி வச்சுருந்தேன். 3 மினிட்ல பக்காவாக இருக்கு. 52 எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிடணும். செல் சைடாக 70 வைக்கிறாங்க, பை சைடாக ட்ரேட் கொடுக்குறாங்க. our expectations. ஆனால் செகண்ட் மேட்ச் அப்போ வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இங்கேருந்து நம்ம எடுக்கிறோன்னா 50 வருது. 50னா 50 20 $1000 வரும் ஒரு என்கியூக்கு. ஸோ ஒரு 10% எடுத்து ஒரு எம்என்கியூ, ஒரு எம்என்கியூக்கு உங்களுக்கு $100 வேணும். 65.75 பை லிமிட்டு. 65ல் ப்ளஸில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம். லிமிட் ட்ரிகர்டு. வெயிட் அடிக்கிறானுங்க, பார்க்கலாம் எந்த அளவுக்கு டேப் ஆகிட்டு மேலே போகுதுன்னு. நம்ம ரைட்டா இல்லை மார்க்கெட் ரைட்டா? என்ட்ரி ரொம்ப மேலே போகுது. 63. ஓகே ஓகே, கரெக்ட் தான். ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி வந்து 3 மினிட்ல பிளான் பண்ணியிருந்தோம். 1 மினிட் வரலன்னா என்ன பண்ணுறதுங்க, 1 மினிட்டே வந்து போயிடுச்சு. பரவாயில்ல. ஆனால் அது சும்மா குட்டி டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது கைஸ். இதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இதான் நம்ம ட்ரேடு. சொல்லு டிபி ஃபஸ்ட்டு இங்கே வைப்போம், அதுக்கப்புறம் எங்கன்னா போட்டோம். ஆனால் டைம் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கே பயங்கரமாக. இது வேற ஒரு செல் எஃபிஜி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து செல் ஆகுமா? ஒரு நல்ல ஒரு சீக்ரெட் ஸ்டைல் வந்து மாட்டிக்கிட்டோமா நம்ம? இது பாருங்க, இங்கே வேறு செல் எஃபிஜி 1 மினிட் ஸ்டக்ஸ் 5 ஓகே 15. நம்ம இடையில 15 மினிட் கேண்டில்லாம் இப்படி தாங்க இருக்குது. இதுதான் குடும்பம் சார். என்ட்ரி டேப் ஆகிற கேண்டில் எல்லாரும் கேண்டிலாக வந்து
டிபின்னு தெரியல, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியலையே. 3 ஆகி ஆஹா ஒன்றுமே இல்லைங்க, ஃபேர் வேலிக்கு அப்போ தான் இருக்குது. சும்மா அடுத்த ஸ்டாப்பிங்கை போட்டு வைப்போம். ஏஎம்டி நம்பி எடுத்திருக்கோம், கை கொடுக்கணும். ஆனால் இங்கே மேல்பிளேஷன் ஆயிடுச்சு, திருப்பி திருப்பி ஆகாது. அந்த நம்பிக்கை தான் என்கியூ ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகணும், பல வாட்டிலே ஆகிட்டு இருக்காதுன்னு நம்பிக்கை. குட். ஆனால் யூஜிஎஸ்எல் 100 டேனில்ஸ் நகர்னா தான் நம்மளுக்கு 2 ஆரே கிடைக்கும். 100 டேனில்ஸ் நகருமா? நகரம், நம்ம தான் நம்பணும். ஹையரே ஒரு ஃபார்மேஷன் வரட்டும் கைஸ். இந்த மாதிரி விக் ரிஜெக்ஷன்ஸ்லாம் வச்சா வெறுப்பாகுது. சிஎஸும் ஓகே போயிட்டு தான் இருக்குது, ரெண்டுமே 1027. இப்போ என்ன தெரியுமா, இங்கேருந்து போனோன்னா இந்த ஃபேராலி கேப் டாப்பா வந்து போதான்னு நம்ம பார்க்கணும். அதான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இஎஸ் இப்போ டேப் ஆகிருக்கு, இங்கே டேப் ஆகும் போச்சு அந்த ஒரு பிடிஆர்எஸ்எம்பி. ஈவன் சம் ட்ரேடர்ஸ் இப்போ இது இன்வெஸ்டன் ஃபேராலிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, வந்து ட்ரேட் இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு எஸ்எல் கம்மியாக கூட இருக்கலாம். 40 எவ்வளோ எஸ்எல் வைக்கிறோன்றது இல்லை, நம்ம ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதா. எஸ்எல் கம்மி போனால் நிறைய பேர் லாட் அதிகமாக போட்டு அடிக்கலான்னு பார்க்குறாங்க. பட் இந்த ரியாலிட்டி நீங்கள் ட்ரேட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் பிடிக்கிறீங்க கன்சிஸ்டன்ட்லி, அதான் மேட்டர். ஒரு நாள் 2 நாள் பிடிக்கிறது விஷயம் இல்லை. நான் ஐயரை மேக் பண்ணேன், ஐயரை நல்ல பாடி க்ளோஸ் தான் கேண்டில், கண்டினியூஷன் ஆகணும். இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன தெரியுமா பண்ணுவேன், சரியாக மார்க்கெட் போக மாட்டேங்குது, இல்லை மேலே கீழே இருக்குங்களா, வருத்தமே போடாமல் ஸ்கேல்ப் அடிச்சு விட்றணும். ஸ்கேல்ப் அடித்தாலே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்தோம், அது 300 to 500 நிறைய வாட்டி போல், 300 200 அது மாதிரி இருந்தது. அதில் ஒரு 250 க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதில் இருந்தால் 250 வருது, அவ்வளோதான் 500 மேக் பண்ணியாச்சுன்னு வெளியே போயிடணும், 1% ஆஃப் த அக்கௌண்ட். அந்த மாதிரியும் பண்ணுவேன். போக மாட்டேருந்து இல்லை, நம்மளுக்கு அதே ரேஞ்சிலே இருக்குது இன்னமும். எங்கே இதோ தான் இருக்குது 930, இதுக்குள்ளாரியே அந்த என்ன பண்ணுறது நம்ம யோசிச்சு பாருங்க. அப்படியும் பண்ணலாம். நான் இப்போ 2வது வாட்டி மேனிபுலேஷன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன், சரி இந்த வாட்டி போய்டும் அப்படின்ட்டு. நெக்ஸ்டானா இப்போ கீழே வந்துட்டு போனாலும் தெரில, யார் வேலை இருக்கு அப்படியும் வந்து போனால் அப்படியே போயிடு. மேபி 5 மினிட் இப்போ நல்லா க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்கேல் பண்ணிடலாமா, அதில் செட் ஆகிற மாதிரி தெரில, ஒவ்வொரு பார்த்துட்டு ஸ்கேல் வச்சிடலாம், சும்மா ஓவராக பண்ணுறது. ஓகே, I'm going to close the entry. போட்டோம். ட்ரேடிங் எக்ஸிபிஷன்ஸே காமிக்க மாட்டேங்குது எனக்கு.
இந்த மாதிரி உஷாராக இருக்கும். அந்த ட்ரேடுன்னு தொட்டாலே அங்கே வேறு வந்துடும். ரொம்ப உஷாராக இருக்கும். நான் வேறு சும்மா தானே சொல்லிட்டு சம்டைம் பை லிமிட் ஆர்டர் இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிட்டா மார்க்கெட் ஆர்டர் விழுந்தோம். சரிங்களா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது தெரியாதனமாக இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறாதீங்க, அப்படியே மார்க்கெட் ஆர்டரில் பை வந்துடும். அந்த மாதிரியும் எனக்கு ஆயிருக்கு, அனுபவத்தில் சொல்கிறேன். ரிவர்ஸ் பொசிஷன் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். நல்ல ட்ரேட் ஹோல்ட் பண்ணல, ஓகே நோ ப்ராப்ளம், க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் போடக்கூடாது. செட்டிங்ஸில் போயிட்டு நானே ஆன்ல தான் வச்சுருக்கேன். இந்த ரிவர்ஸ் பொசிஷனை வந்து ஆஃப் பண்ணுறது. ஓகே, அதை ஒரு வாட்டி நான் தொட்டுட்டு பொசிஷன் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே செல் அந்த பை ஆகிடும், பையில் இருந்தால் செல் ஆகிடும், அதை க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். மற்றபடி எல்லாமே இருக்குது, ஆனில் தான் வச்சுருக்கேன். எனக்கு ஏன் நீங்கள் எக்ஸிபிஷன்ஸ் எதுவுமே காமிக்கலன்னு தெரில. எக்ஸிபிஷன் மார்க்ஸே எங்கேயுமே காமிக்கல. நான் இருக்கு அக்கௌண்ட் சம்மரி. அதாவது ஓவராலாக நீங்கள் 300 தான். 2 ட்ரேட் நான் 300 பண்ணியிருந்தேன், எனக்கு வெளியே வந்திருக்கும். இந்த ட்ரேட் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அவசரப்பட்டு வெளியே வந்துச்சு. ஒன் ஹவர் காய்ஸ், யாராவது ஹோல்ட் பண்ணிருக்கீங்களா? ஜஸ்ட் மெசேஜ் பாக்ஸில் போடுங்க, ஹோல்ட் பண்ணுறீங்களா, அதை க்ளோஸ் பண்ணியாச்சா. சூப்பர் சூப்பர் ட்ரேட். ஹோல்ட் பண்ணுறீங்களா? ஓகே, நைஸ் நைஸ். சூப்பர் சூப்பர் ட்ரேட். இதுதான் ஓரோட நல்லா போகுது. ஒரு கேண்டிலும் ஹையர் ஐ வித் த பாடி க்ளோஸ். இந்த மாதிரி போகணும். ஒரு 15 ஹேண்டில்ஸ் மினிமம் பெர் மினிட் கேண்டிலுக்கு. பாருங்க, இஎஸ்ஏ இன்னும் லெஃப்ட் சைடில் ஐஸ் தாண்டல, பட் என்கியூ தாண்டிடுச்சு. நிற்குது. வெயிட் a second. ஒய்ஃபை கனெக்ஷன் இஷ்யூஸ், அதனால தான் ஸ்டீம் மேபி இப்போ டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், என்ட்ரி கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். தெரியலனா டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
சரி. ஓகே, ரீகனெக்டட். என்ன பண்ணுவானுங்க, இன்னும் மேக்ரோ வரையும் எடுத்துகிட்டு போவானுங்க போல் இதை போய் ரீச் பண்ணுறதுக்கு. இவ்வளோ நேரம் ஆகிடுது. நல்லா தான் போயிருக்கு, 10 நிமிஷம் மேலே ஆகிட்டு இருக்கு. நார்மலாக மேக்ரோன்ற என்கியூ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கைஸ், அதுக்குள்ளே ரீச் ஆகிடும், டக்குன்னு ரீச் ஆகிடும். அவ்வளோ மூவ்ஸ் இருக்கும். இப்போது மூவ்ஸ் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் மூவ்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டு நம்ம கீழ் ஜோன் வரும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுது. இன்றைக்கெலாம் பாருங்களேன், ரொம்ப ஸ்லோவாக இல்லை. இப்போ தான் ஓரளவுக்கு அந்த 9:30 ஹைலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இந்த ஐஸ்லாம் எடுத்துக்கோங்களா, அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக மேலே வந்திருக்கு. வாவ், நைஸ் என்ட்ரி, நைஸ் டிபி, பட் குட் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், பேட் ஹோல்டிங். இப்போ இதெல்லாம் போய் நான் ரிவ்யூ பண்ணுவேன் கைஸ், எழுதி வைப்பேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நம்ம விருப்பம் இங்கிலீஷு தங்கிலீஷ் எல்லாத்தையும் காந்து வச்சு எழுத வேண்டியது தான் ஜேர்னலில். வீக்லி ஒன்ஸ் அதை ரிவ்யூ பண்ணுங்கள், குவார்டர்லி ஒன்ஸை ரிவ்யூ பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மாதிரி ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கும் போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸோட ரிவ்யூ எடுத்து வைங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வைங்க, ஓகே? அது இல்லாமல் எழுதாதீங்க. நிறைய பேர் அது இல்லாமல் அப்படியே சும்மா ஏதோ தரோன்னு எழுதணும், அதுமாதிரி பண்ணாதீங்க. இப்போ அப்போ அந்த எஃபிஜி வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா 2.6. அது முழந்தோன்னா அழகாக ஒரு $1000 புக் பண்ணிட்டு கம்மன் வந்துருக்கலாம். நைஸ் மூவ். இதுதான் நான் நேற்று தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், மார்க்கெட்டில் மூவ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 45 வரையும் பார்ப்பேன், அதுக்கு அடுத்தது மேக்ரோஸ் 10 வரையும் பார்ப்பேன். அதுக்கும் நடுவில் அந்த ஒரு 10:30 என்ட்ரி கிடச்சா ஈஸி. இப்போ நீங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 10:26 போல் கிடச்சிது. எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் பேக் டெஸ்ட் நான் பண்ணதில்லை. 10:30 எனக்கு என்ட்ரி கிடச்சா எனக்கு ஈஸியாக இருக்கும், ஹோல்ட் பண்ணலாம்னு தோணும், ஓகே போகும்னு சொல்லிட்டு. எப்போது நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு பார்ட்லாம் கன்சல்டேட் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்ட்லாம் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 10:30 வந்து ட்ரேடு கிடச்சா 10:30 ஆஃப்டர் செகண்ட் மேக்ரோஸ் வரத்துக்குள்ளாத கூட மார்க்கெட் ஓரளவுக்கு மூவ் கொடுக்கும். ஃபஸ்ட்டுலாம் மூவ் கொடுத்துட்டு நீங்கள் அதெல்லாம் என்ட்ரிலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணி பொறுமையாக திருப்பி வந்து டேப் பண்ணான்னு வரும். அந்த மாதிரிலாம் வந்தேன்னா நான் யோசிப்பேன். ஏன்னா போனது அப்படியே எக்ஸ்பென்ஷன் கண்டினியூஷன் ஆச்சுன்னா ஓகே, திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு போகும்போது டிஓஎல் ரீச் ஆகாமல் இருந்தால் வெயிட் பண்ணுவேன் போகும்னு சொல்லிட்டு. டிஓஎல்லாம் ரீச் ஆகிடுச்சுன்னா நான் ரொம்ப யோசிப்பேன், எடுக்க மாட்டேன். ட்ரேட் டே மிஸ் பண்ணிடலாம், அவ்வளோவா விட்டுறான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்போ இங்கே கூட நான் விட்டுட்டேன், பெருசாக நான் ரீஎன்ட்ரிஸ் திருப்பி எனக்கு எடுக்கணும்னா ட்ரை பண்ண மாட்டேன். இந்த ட்ரேடில் நீங்கள் கண்ணை முடின்னு நான் எக்ஸிட் ஆனதுலேருந்து ஐயோ பை ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டால் போயினே தான் இருக்குது. உங்களுக்கு எஸ்எல் கூட வேணாம், கீழே இறங்கி வரல. சம் ட்ரேட்ஸ் இப்போ இந்த மாதிரி ட்ரேடாக தான் என்ன பண்ணுவீங்க, ஆனால் தான் இந்த ரீஎன்ட்ரிஸில் அதுவும் பண்ணுறது கிடையாது. ஓகே, அக்செப்ட் த ஃப்ளோ. நம்ம டிபி ரீச் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு உக்காண்டிருக்கோம். ஓகே, ஏன் இன்றைக்கி அது ஒரு 2 hour போதுமோ, அது ஒரு டிபியா அப்படின்னா மூவே இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு 2 கோடு நடுவில் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு 2 hourன்ற ட்ரேட் நைஸ், நல்ல ட்ரேட். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்போ யோசிக்கலாம். நல்லா போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு 2 hour போய் வேணா எக்ஸிட் ஆகிட்டேன், 4 to 5 hour போகிற ட்ரேடு, அப்போ யோசிக்கலாம், தப்பு இல்லை. பட் அதர் டைம்ஸ் யூ ஹேவ் டு ஹோல்ட். இப்போ எங்கெல்லாம் ஹோல்ட் பண்ண நான் அந்த இந்த இடத்துல ஈஸியாக லூஸ் பண்ணி விட்டுட்டேன். அதான் அந்த எமோஷன்ஸ். தென் ஈவன் நீங்கள் எவ்வளோதான் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே ஒரு பேக்லாஷ் ஆகும். திருப்பி நாங்கள் வந்து ஒரு செட்பேக் டு கம்பேக் வரணும், மெயின்டைன் பண்ணணும் ட்ரேடை. பேக் டெஸ்டிங் ஈஸி கைஸ் எப்போவுமே, ஆனால் பேக் டெஸ்டிங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதை பண்ணால் தான் நீங்கள் லைவில் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஆனால் இந்த லைவில் வருது பார்த்தீங்களா, இந்த எமோஷன்ஸை தான் ஜேர்னல்.
இதை தான் ஜேர்னல் சொல்கிறேன் நான். பேக் டெஸ்ட் அண்ட் ஜேர்னல் வேறு, லைவ் டெஸ்ட் அண்ட் ஜேர்னல் வேறு. மிஸ்டேக்ஸ் ஆர் வெல்கம், ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வில் நாட் மேக் இன்கம், அப்படி வச்சுக்கோங்க. இஎஸ் ரீச் ஆயிடுச்சு. இஎஸ்மே ட்ரேட் பண்ணலாம், ஆனால் எனக்கு அதில் பெரிய அனுபவம் கிடையாது, அதனால் நான் பண்ணுறதே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹேண்டில்லேருந்து 10 ஹேண்டில் உள்ள தான் எஸ்எல்ஏ வரும் மேக்ஸிமம். 10 ஹேண்டில் 10க்கு 1:4 பாருங்க, 1:4 போயிருக்குது இஎஸ். இவனே 1:2 தான் போயிருக்கான். மாஸ் பண்ணியிருக்கேன் நீ இஎஸ். 1:2 தப்பாக சொல்லிட்டேன். 5 ஹேண்டில் ஞாபகத்தில் பேசுகிறேன். 10 ஹேண்டில் எஸ்எல் 1:2. ஓகே, ஆல் டைம் ஏதாவது ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போர் அடிக்கும். மார்க்கெட் டெய்லியும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அது ரீச் ஆகாத வரைக்கும் என்ன தெரியுமா சந்தோஷம், இந்த ஆல் டைம் ஐலேருந்து ஃபாலோ ஆகிறது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி இந்த ஆல் டைம் ஐ நோக்கி போகிறது, இதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதே ரேஞ்சிலே இருக்கும் டெய்லி மார்க்கெட். சிங்கிள் சைட்லேயே நம்ம ஜாலியாக இருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த லைவ் நிறைய கிடச்சி ட்ரம்ப்பால் தான். ஏன்னா ட்ரம்ப் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி பம்ப் டம்ப்னு மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாரு பிப்ரவரி மாதத்துலேருந்து. இது கேண்டில் வீக்னஸ் நீங்கள் 5 மினிட்டில் பார்க்கணும். மோஸ்ட்லி நல்லா தான் இருக்குது 5 மினிட்டில். இன்னும் போகல. ஓகே, 3 மினிட் 1 மினிட் எஃப்ஐஜிங்க தொட்டிருக்கு. இங்கேருந்து புஷ் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் ஒரு லெவல் உங்களுக்காக வச்சுருக்க லெவல் எக்ஸிட் ஆகணும். 2 ஆரில் தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் ஒன்றும் கம்மியாக இருக்குது. மேக்ரோ செகண்ட் மேக்ரோ ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். ஃபோரார்லாம் செம்மையாக இருக்குமே. இந்த ஆர்டர் ஃப்ளோ பாருங்க, கரெக்டாக 4 டேப் ஆகிட்டு பயங்கரமாக போயிருக்குல்ல. இந்த ஒரு ஸ்வீப்பு ப்ளஸ் என் வாக்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 ஹவர் மார்க்கெட் மேலே, திருப்பி இந்த 4 ஹவர் மேலே. இதில் என்ன ஒரு காமெடினா, இந்த மூமெண்டம் நம்மளால் பிடிக்க முடியல, அதெல்லாம் அவுட் ஆஃப் கில் ஜோன். இந்த ஒரு கேண்டில் உட்காந்து இருக்கும். என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய மூவ். திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் அது பெரிய மூவ் கைஸ். பார்த்தாலே ஒரு ஆகுது. 430 ஹேண்டில்ஸ். அது மொத்தமாக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மொத்தமாகவே அவுட் ஆஃப் த கில் ஜோன். நான் இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு என் ப்ளூ கார்டியன் அக்கௌண்ட்டே என்ட்ரி போட வந்துட்டேன். போட்டு வச்சிருந்தாலும் அது கம்முன்னு நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா போயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் நீங்கள் நேரம் கொஞ்சம் மேலே ப்ராஃபிட் வந்திருப்பீங்க, எவாலுவேஷன் இருக்கும். ஸோ ரிஸ்க் அதிகமாக வச்சு கூட எடுங்க, நோ ப்ராப்ளம். $2000 உங்களுக்கு இருக்குது டிஓஎலா, ட்ராடவுனா ஒரு $400 வைங்க. 250 வச்சுருக்கவங்க 500 வைங்க. 3 to 4 ட்ரேட்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடணும். நான் பண்ண தப்பே அதுதான். மண்டே டியூஸ்டே ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தாலுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் இன்றைக்கி வந்து கரெக்டாக இந்த ட்ரேட் எடுத்திருந்தா எனக்கு 500க்கு 1000 வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி 500 ப்ராஃபிட்டில் இருக்குது. 1500 ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். மிச்சம் 1000 தான் மேக் பண்ணணும்.
மேக்ரோ ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாரும் கீழே அடிக்குது. ஹோல்ட் பண்ணலாம் 5 மினிட்டாக இருக்கும் மேபி 5 மினிட் இங்கேருந்து கம்பேக் வரணும் வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் லேப்லாம் உட்கார மாட்டேன், இந்த கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்க மாட்டேன். நேரம் க்ளோஸ் பண்ணிருப்பேன். 2 ஹவரில் க்ளோஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா இதில் வந்து வருதுன்னு பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்புறம் முடிச்சிடுவேன். செட் ஆகலை ஃபேர் வேலி கேப் உள்ள வந்து கிட்டத்தில் இருக்கிற டிவி போய் கேண்டில் க்ளோஸில் வைக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. அவ்வளோ பெரிய பொறுமைலாம் எனக்கு கிடையாது. எஃப்எக்ஸில் உட்காருவேன், அதில் வந்து கேண்டில் வாட்ச் பண்ணுறதே எஃப்எக்ஸில் இன்ட்ராடே பண்ணும்போது 15 மினிட்ல. ஸோ நீங்கள் 4 கேண்டில் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் டைம் போகிறதே தெரியாது, போயிடும் அசால்ட்டாக. 2.5 hours to 3 hours தான் அங்கே ட்ரேடே. 5:30க்கு நீங்கள் உட்காந்துட்டு ஒரு 6 o'clock போல ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, 6 to 8:30 தான் மெயின் டைம் இந்தியன் டைமில் சொல்கிறேன் நான். EU GU XUக்கெலாம் அங்கேயுமே உங்கள் மேக்ரோஸ்லாம் நல்லா தான் வேலை செய்யணும். இதெல்லாம் தான் இயர்லியர் ட்ரேட் 8:30 ட்ரேட்ஸ். ஆனால் நம்ம அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 8:30ன்றது தான் இந்தியன் டைமில் 6 PM. ஸோ உங்களுக்கு இது வந்து கரெக்டாக 6:10க்கே கிடச்சிச்சு. அதுலேருந்து பொறுமையாக உட்காந்துருப்பீங்க. இன்வெலிடேஷன்ஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டு உட்காரணும். போகும், நல்லா தான் போகும். டைம் ஆகும், 2 to 3 hours ஆகும். நம்ம இங்கே மேக் பண்ணுற 2 hours 9:30 கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துருங்களேன். நியூயார்க் டைமு 9:30 AM நீங்கள் 11 AM ஹோல்ட் பண்ணினா கூட 1.5 மணி நேரம், வெறும் 2 hour கூட எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, எஃபெக்ட்ஸ் ரொம்ப நேரம் ஆகும். அந்த அமௌண்ட் ஆஃப் டைம், ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன், க்ளீன் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸுக்கு பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. கிளியர். தென் லாட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரே பேரில் நீங்கள் பண்ணும்போது எப்படி அதை மாஸ்டர் பண்ண முடியுவீங்க? கரெக்டாக பண்ணணும். ஏதோ தானும் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அதனால் நான் ஜெயிச்சிடும்லாம் யாரும் சொல்ல முடியாது. அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றது மேட்டர். ஓகே, 5 வருஷம் ட்ரேடில் இருந்தால் 10 வருஷம் ட்ரேடிங்கில் இருந்தால் நம்ம முன்னேறல அப்படின்றதெல்லாம் கணக்கே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி பார்த்தாலும் எஃபெக்ட்ஸில் இருக்கும்போது ஒரே பேரில் உட்காந்துருக்க மாட்டீங்க, கன்ஃபார்மாக அப்பப்போ ஷிஃப்ட் ஆகிங்க. இல்லை ஒரே பேரில் நீங்கள் உட்காந்துருந்தாலும் ஏன் மேக் பண்ண முடியலன்ற டவுட்டு வந்து கிளியர் பண்ணணும், அதுக்கு ஜேர்னல் பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டோம் நம்ம. மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங் பாருங்கள், மந்த்லி ஸ்விங் ட்ரேடிங்லேயே நீங்கள் ஒரு நல்ல CFD ப்ராஃபிட்ஸு, ஃபண்டிங் டிப்ஸ், அந்த மாதிரி ட்ரஸ்டபிள் கம்பெனிஸில் போயிட்டு ஒரு 100K மந்த்லி ஒரு 4 to 5% ஸ்விங்ஸில் மேக் பண்ணுங்க. ஏன்னா அதே நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது ஒரு அக்கௌண்ட்டு, ஸ்கேலபிலிட்டி உங்களால் பண்ண முடியுதுன்னா பண்ணுங்கள். அங்கேயுமே காப்பி ட்ரேடிங் உண்டு. இப்போது ஃபண்டிங் டிப்ஸில் மிகப்பெரிய விஷயம் கிடையாது அதெல்லாம். ஃபஸ்ட்டு நான்லாம் ட்ரேட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா, இப்போ 200K வச்சுருக்காங்கன்னா 200K என் பேரில் தான் இருக்கும். ஆனால் என்னால் 200K ஒரே நேரத்தில் கோல்டு என்ட்ரி போட முடியாது, போடக்கூடாது. அதுவே காப்பி ட்ரேடு அலோடு இல்லைன்றுவான். ரெண்டுமே வந்து தான், ரெண்டுமே நான் தான் மேனுவலாக உட்காந்து என்ட்ரி போடுவேன். ஆனாலுமே அது காப்பி ட்ரேடிங் கணக்கு, நீ ட்ரேட் எடுக்காத, நீ ஒரே நேரத்தில் 200K யூஸ் பண்ண, ஆனால் ஒன்றுத்தில் யூரோ பண்ணு, ஒன்றுத்தில் கோல்டு பண்ண அப்படி சொல்லுவான். அதெல்லாம் அந்த ரூல்லாம் எடுத்து ஒரு February March அப்புறம் தெரில, ஏதோ ஃபஸ்ட் குவார்ட்டர் டு செகண்ட் குவார்ட்டர் ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட் குவார்ட்டர் ரெண்டு செகண்ட் குவார்ட்டர் ஸ்டார்டிங் அப்போ பண்ணானுங்க இந்த அப்டேட். ஃபண்டிங் பிப்ஸில் மட்டும் நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணிக்கலாம், அதர் ப்ராஃபிட்ஸோட கிடையாது. ஃபண்டிங் பிப்ஸுக்குள்ளாரே உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அது வந்து இன்பில்டு கிடையாது. ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணணும் காப்பி ட்ரேடிங் சாஃப்ட்வேர். ட்ரேடர்ஸ் கனெக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, சோஷியல் ட்ரேடர் டூல் இருக்குது. அது ரொம்ப பழசு. இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரியல, ஃபியூச்சர்ஸ் தான் எனக்கு தெரியும். ஃபியூச்சர்ஸில் நல்ல ஒரு காப்பி ட்ரேடிங் கனெக்டர் நேம் ட்ரேட் சிங்கர். ஓகே, நல்லாயிருக்கும். ஸோ போய் சர்ச் பண்ணி பாருங்கள். 7 day ஃப்ரீ ட்ரையல் பேக்கும் தரோம். அந்த 5 minutes ரெஸ்பெக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு போல கைஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, நம்ம பார்ப்போம். நான் உன்னை ஏன் வரையும் பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டீமை க்ளோஸ் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடலாம். வேணா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். தென் இந்த 4 hour ஃபேர் வேலியை கண்டுபிடிச்சோம், அங்கே தான் நம்ம மாசி. அதுக்கப்புறம் தான் வந்து அனலைஸே ஸ்டார்ட் ஆச்சு. அது கண்டே பிடிக்கலாம் வேஸ்ட்டு. எப்பவுமே ஐ டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த 10 AM வருது இல்லை,
அப்போது வந்து ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு 4 ஹவர் முடியும், அப்போ தான் ஒரு 1 ஹவர் முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு மார்க்கெட்டே முடிஞ்சு போயிடும் இன்னும் 1 ஹவரில். அப்போ நீங்கள் செக் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். புரியுதுங்களா? இன்னமும் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷேரும் சரி பண்ணவே இல்லை, அப்படியே வச்சிருக்கானுங்க. ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் வேணும், பீஸ் இல்லைன்னு கேட்டு இருக்காரு அவரு. யூனிவர்சிட்டி கேடோட யூனிவர்சிட்டி ஜேபி நல்லா ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, நல்லா ஃபாலோ ஆகுது. ஒன் டேல போனால் எதனா ஸ்வீட் கொடுத்தா அங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். வரல, இன்னைக்கு அப்படியே டே முடிஞ்சதுன்னா ஒரு 5000 வரும். நல்ல ஐஆர்எல். ஆனால் இங்கே ஈக்குவலைஸ் வந்து இருக்குது. ஸ்வெட் ஆச்சுன்னா நம்ம இந்த ஓபி என்ட்ரி எடுக்கலான்னு பார்க்கலாம், இல்லை புதுசாக எதனா ஃபார்ம் ஆகலாம் கூட பார்க்கலாம். இது வரையும் ஸ்விங் பண்ணுறது நீங்கள் மேக்ஸிமம் XU EU GUவில் பாருங்கள் ஸ்விங்ஸு. அது நல்லா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா AUNU போங்க, அப்புறம் UJ. என்ன கேட்டால் இதில் எந்த ஆர்டர் வைஸில் நீங்கள் போனோன்னா EU GU நல்லா பார்க்க கற்றுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் SMTs நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 2 பேர்லையுமே கொரலேஷன் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா US நியூயார்க் செஷன்ஸ் அதில் கனெக்ட் ஆகிறதுனால மிச்ச பேர்லையும் இருக்கும், மொமெண்டம் கம்மியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்விங்ஸ் கற்றுக்கும் போது EU GUவில் கற்றுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு AUNUவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பொறுமையாக நகரும். ஓகே, ஆனால் கோல்டு டஃப்பாக இருக்கும். கோல்டு ஸ்விங்க்கு அது வழியே தனி. ஸோ அதனால தனியாக பாருங்கள், நல்லா கோல்டுக்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்விங்ஸ் ஈஸி கைஸ், நீங்கள் ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இன்ட்ராடே ட்ரேடிங் ஃபாரெக்ஸில் உட்காந்து பண்ணிங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் ஒரு 11:30, ரியல் மார்க்கெட் அதுதான் 12 o'clock ஓப்பன் ஆகும் லண்டனு, ப்ரீ மார்க்கெட் 11:30. நீங்கள் 12 to 3 o'clock 2:30 கூட உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 2.5 hours 3.5 hours நீங்கள் ஆஃப்டர்நூன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் டைமில் 5:30 to 9:30 தான் ஒரு ஹோல் AM செஷன் ஆஃப் த நியூயார்க் 8 to 12 AM. அது 4 hours, அரௌண்ட் உங்களுக்கு 6 hours to 7 hours வரும் லைவ் ட்ரேடிங் ஹவர்ஸு. அது இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 2 to 3 hours 10 hours எடுத்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக. அதனால தான் வி ஷிஃப்டட் அவர் மென்டர்ஷிப்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் இன்டு த NASDAQ. ஓகே, நீங்கள் அதிகபட்ச லைவ் மார்க்கெட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அனலைஸ் பண்ண ஒரு 2 நிமிஷம், ஃபுல் மார்க்கெட் ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தனியாக டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் அங்கே லைவாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற 7 மணி நேரத்தை நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் லைவ் மார்க்கெட் முடிஞ்சிட்டு ஒரு 1 மணி நேரம் NASDAQ, ஒரு 1 மணி நேரம் ஸ்விங்க்கு 4 மணி நேரம் போதும். இது பாசிபிள். ஓகே, அட் த எண்ட் இது எப்படி போய் முடிய போதில் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்தோம், வேறு அவங்க க்ளோஸ் பண்ணணும். அது நான் பண்ணேன், யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம், சந்தோஷம். லெட்ஸ் see tomorrow guys. டுடே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்தது ஃபுல் ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் மார்க்கெட் ஃபுல் ஃபாலோ ஃபாலே ஆகலை. சொல்ல போனால் 4 hours வந்து நம்மளுக்கு சஸ்டெயின் பண்ணி ஒரு AMD பேட்டர்ன் கொடுத்துட்டு ஏதோ ஒரு 100 ஹேண்டில்ஸ் நல்லபடியாக டக்கு நகர்ந்தது வித்தவுட் த மேக்ரோ செஷன்ஸ். இது ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த மேக்ரோ ப்ளஸ் 9:30 ஓப்பனிங் எதுலேயுமே மொமெண்டம் இல்லை. ஓகே, ஆஃப்டர் த மேனிப்புலேஷன்ஸ் வரணும்னு சொன்னது காரணம் இதுதான். மேனிப்புலேஷன்ஸ் இருந்த பிறகு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் மேனிப்புலேட் ஆக போகிறீங்க. வில் சி கைஸ், மார்க்கெட் இன்னமும் நான் புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நியூ ஆல் டைம் மேக் ஆகும்னு சொல்லிட்டு. பட் வித்தவுட் ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், நத்திங், எதுவுமே நம்மளுக்கு அப்டேட் தெரியாது. எப்போவும் சொல்கிற மாதிரி தான், நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு நான் அனலைஸ் பண்ணிவிட்டு 7 மணிக்கு மார்க்கெட் உட்காரும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தேங்க்யூ.